முகமாக செய்யக்கூடிய ஒரு வேலையைத்தான் அமெரிக்கா செய்து கொண்டிருக்கிறது. இதை அனைத்து உலக நாடுகளும் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. இதை ஐரோப்பிய நாடுகளின் மீது இந்த வரி ஏய்ப்பையும் வரி விதிப்பையும் அமெரிக்காவால் செயல்படுத்த முடியாது. ஏனென்றால் அங்கே அதிகாரங்கள் செல்லுபடியாகாது. அப்போ யார் மௌனமாக இருந்து இதெல்லாம் தலையாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்தியாவை தாக்கக்கூடிய ஒரு விஷயமா இவர்கள் நினைத்து கொண்டார்கள். ஆனால் இந்திய தலைவர்கள் எப்பொழுதுமே எப்படி ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு, கொள்கை ரீதியான கட்சி வேறுபாடு இதெல்லாம் இருந்தாலும் கூட தேசம் என்று வரும்பொழுதும், அமெரிக்கா என்று வரும்பொழுதும், அந்நியர்கள் என்று வரும்பொழுதும், எப்பொழுதுமே விரோதிகள் துரோகிகள் என்று வரும்பொழுது சரியான முடிவெடுத்து சரியான ஒரு திசையில் இந்த நாட்டை வல்லமையுள்ளதாக வழிநடத்தி சென்றிருக்கிறார்கள். அதைத்தான் இப்போது இருக்கக்கூடிய பிரதமரும் கையில் எடுத்து அற்புதமாக ஒரு பதிலை கொடுத்திருக்கிறார். உன்னுடைய பொருள் எனக்கு வேண்டாம், என் பொருளுக்கும் உங்கள்கிட்ட நின்று எனக்கு வாங்கிக்கணும்னு நான் கெஞ்ச தேவையில்லை. எனக்கு என்னுடைய பொருளை வாங்கக்கூடிய நாடுகளுக்கு இன்னும் குறைந்த விலையில் இன்னும் சிறப்பாக ஒரு செயலை நாங்கள் செய்து ஏற்றுமதி வல்லமையுள்ள நாடுகளாக தன் சார்புள்ள நாடுகளாக நாங்கள் இருக்கிறோங்கிறத பல விஷயங்களில் அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்படியான அந்த விஷயமெல்லாம் ட்ரம்பை மிக மிக கோபமுள்ள ஒரு மனிதனாக மாற்றியிருக்கிறது. காழ்ப்புணர்ச்சியிலையும் வெறுப்பிலையும் உச்சத்தில் இப்போ ட்ரம்ப் இருக்கார். அதனால உண்மையிலே கூட வார்த்தைகளும்